இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். நீங்களும் முருகப்பெருமானை வழிபடக்கூடிய பக்தராக இருந்தீங்கன்னா, ஓம் முருகா போற்றின்னு 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ பதிவுல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, முக்கியமாக வழிபட வேண்டிய 2 விஷயம்னு சொல்லுவாங்க. ஒண்ணு குலதெய்வம், இன்னொன்னு முன்னோர் வழிபாடு. இந்த முன்னோரை பார்த்தீங்கன்னா, சரியான முறையில வழிபட்டு வந்தாலே நம்ம வாழ்க்கையில எந்தவித சுபகாரியத்துல தடைகள் ஏற்படாதுங்க. வீட்ல பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து மகிழ்ச்சியான செய்திகள் வந்துட்டே இருக்கும். பொதுவாக நீங்க பார்த்துருக்கலாம், துர்மரணம் அடைந்த வீட்ல அடிக்கடி பார்த்தீங்கன்னா, பிரச்சனையா இருக்கும். ஆனால் இயற்கையாகவே மரணித்தவங்க வீட்ல எந்தவித பார்த்தீங்கன்னா, தடைகளும் ஏற்படாதுங்க. வருடத்துல முக்கியமான அமாவாசையில இந்த ஆடி அமாவாசையில பார்த்தீங்கன்னா, என்ன செய்தா நீங்க செய்த பாவங்கள் விலகி, உங்க வாழ்க்கையில சந்தோஷம் ஏற்படுன்னு தெரிஞ்சுக்க வீடியோவ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த ஆண்டு ஆடி அமாவாசை எப்போது அமையுது? திதி தொடங்கக்கூடிய நேரம் எது? தர்ப்பணம் எந்த நேரத்துல குடுக்கணும்? குறிப்பாக காகத்திற்கு சாதம் வைக்கும்போது எந்த திசையில வைக்கலான்னு தெரிஞ்சுக்க வீடியோவ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்க ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கோ வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆடி அமாவாசை வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா முன்னோர்களின் ஆசைகளை பெறுவதற்கு ரொம்பவே சிறப்பான நாளாக அமைய போகுது. இந்த நாளில் தான் புனித நதிகளில் நீராடி முன்னோர்களுக்கான தர்ப்பணம் கொடுத்து ஏழைகளுக்கும் அந்தணர்களுக்கும் தானங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க. இது தவிர இந்த ஆடி அமாவாசையில என்ன மாதிரியான விஷயங்களை செய்தா முன்னோரின் ஆசையோடு நம்ம வாழ்க்கையில புண்ணியம் சேர்க்கணும் இந்த வீடியோல முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆடி அமாவாசை பார்த்தீங்கன்னா தமிழ் மாதமான ஆடி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை நாள். இந்த நாள்ல தான் முன்னோரை வணங்கி அவங்களுடைய ஆசையை பெற வேண்டிய நாளுங்க. இந்த ஆண்டு ஆடி அமாவாசை பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 12ஆம் தேதி புதன்கிழமை அமையிருக்கு. இந்த நாள முன்னோர்களுக்கு சிறப்பு பூஜைகள் நீங்க செஞ்சு உணவு படைச்சு வணங்கினீங்கன்னா நிச்சயம் அவங்க சந்தோஷமாகி உங்களுக்கான ஆசையை தருவாங்க. இதனால உங்க குடும்பத்துல நல்லது நடக்குங்க. அது மட்டும் இல்ல, இந்த தட்சிணாய புண்ணிய காலத்துல வரக்கூடிய முதல் அமாவாசை என்பதால இந்த ஆடி அமாவாசை ரொம்பவே சிறப்பாக அமைய போகுது. இந்த ஆடி அமாவாசையில தாங்க பித்ருலோகத்துல இருக்கக்கூடிய முன்னோர்கள் பூமிக்கு புறப்பட்டு வருவதாகவோ, இவங்க மகாலய அமாவாசை வரை பூமியிலேயே தங்கியிருந்து தங்களுடைய சந்ததியினருக்கு ஆசி வழங்கி அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பத்தை நீக்கி வைக்கக்கூடிய அற்புத நாள். ஆன்மீக ரீதியாக இந்த நாளில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சக்தி வாய்ந்த நாளாக இருக்கு. இந்த நாளில் விரதம் இருந்து அம்பிகை வழிபாட்டை மேற்கொண்டீங்கன்னா தலையிலத்து நிச்சயம் மாறுங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஆடி அமாவாசை என்று அதிகாலை எழுந்து புனித நதிகளில் நீராட வேண்டும். இல்லைன்னா ஆறு கடல் போன்ற நீர்நிலைகளை அருகில இருந்தா தர்ப்பணம் செய்து நீங்க முன்னோர்களுக்கான பித்ரு கடனை நிறைவேற்றிடுங்க. ஆற்றங்கரை கடற்கரை இல்லைன்னா கோயில் குளங்கரையில கூட எள்ளும் தற்பை புல்னு தண்ணீரோ சமைத்த சாதம் உருண்டைகளை முன்னோர்களுக்கு அர்ப்பணித்திருங்க. இந்த பொருட்களை கொடுக்கும் போது இறந்தவங்களுடைய ஆத்மா சாந்தியடைய மந்திரங்கள் சொல்ல வேண்டும். இந்த ஆடி அமாவாசை பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான நாளாக கொண்டாடுவோம். ஏன்னா பித்ருலோகத்துல இருக்கக்கூடிய பித்ரு தேவதைகள்னு சொன்னா நம்முடைய முன்னோர்கள் தாங்க. பூமிக்கு வந்து தங்கள் சந்ததியினரை ஆசிர்வதிப்பதாக நம்பிட்டு இருக்கோம். அவங்களுக்கு உணவு இல்லைன்னா தண்ணீர் கொடுப்பதன் மூலம் அவங்களுடைய ஆத்மா ரொம்ப சாந்தி அடையும். இந்த அமாவாசை நாளில் பார்த்தீங்கன்னா அந்த முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகளை சமைச்சு படையலிட்டு வணங்குனது நல்லது. இந்த நாள ஏழை எளியவங்களுக்கு அன்னதானம் செய்யலாம். இதனால முன்னோர்களின் ஆசை நிச்சயம் உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த ஆடி அமாவாசையில என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்னு சாஸ்திரங்களையும் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில இந்த நாளில் பார்த்தீங்கன்னா முன்னோரின் ஆசையை பெற்று வாழ்க்கையில எல்லா விதமான சிறப்பு பலனையும் பெற முன்னோர்களை நினைச்சு விரதம் இருந்து அன்னதானம் செய்வது ரொம்ப நல்லது. மேலும் இந்த நாள பகல் நேரத்துல படையல் இட்டு வழிபடும் போது கண்டிப்பாக காகத்திற்கு சாதம் வைக்கணும். ஏழைகளுக்கும் அந்தணர்களுக்கும் உணவு உடை குடை காலனின்னு தானம் இல்லைங்க. குறிப்பாக பசு மாட்டிற்கும் அகத்திக்கீரை சாப்பிட கொடுங்க. காலையில தர்ப்பணம் கொடுத்து முடித்த உடனேயே இல்லைன்னா மாலை நேரத்திலேயோ சிவன் கோவிலுக்கு சென்று உங்களுடைய முன்னோர் ஆத்மா சாந்தி அடைய வேண்டுன்னு வேண்டிக்கோங்க. அவங்களுக்காக விளக்கேற்றி வைத்து வழிபடுங்க.
இது அவங்களுக்கு மோட்சத்தை கொடுக்குங்க. அது மட்டும் இல்ல, இந்த நேரம் பித்ருலோகத்துல பலவிதமான துன்பங்கள நம்முடைய முன்னோர்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தா, நாம செய்யக்கூடிய இந்த வழிபாடு அவங்களுக்கு மோட்சத்தை கிடைக்க வழி செய்யுங்க. இது உங்களுடைய பார்த்தீங்கன்னா, சந்ததிக்கே புண்ணியத்தை தேடித் தரும். அது மட்டும் இல்லைங்க, இந்த ஆடி அமாவாசையில பார்த்தீங்கன்னா, அதிகாலை எழுந்து குளிச்சுட்டு, முன்னோர்களுக்காக விரதம் இருந்து வழிபடத் தொடங்கிடுங்க. அமாவாசை நாள்ல பார்த்தீங்கன்னா, புனித தலங்கள்ல கடல்ல நீராடுவது நம்மளுடைய உடல் நலத்திற்கு ரொம்ப நல்லதாம். அது மட்டும் இல்ல, நம்மோடு வாழ்ந்து மறைந்த காலஞ்சென்றவங்களுக்கு தர்ப்பணமும் பித்ரு பூஜை செய்தா நல்ல பலனை கொடுக்குன்னு சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்காங்க. இந்த ஆடி அமாவாசைன்று முக்குடல் கூடக்கூடிய கன்னியாகுமரி, தனுஷ்கோடி, ராமேஸ்வரம், அக்னி தீர்த்தம், திருப்புல்லானி, தேவிப்பட்டினம் போன்ற பார்த்தீங்கன்னா இடங்கள்ல கடல் நீராடுவது ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க. ஆடி அமாவாசை நாள்ல காவேரி பூம்பட்டினத்துல காவேரி சங்கம முகத்துல நீராடுவது ரொம்பவே சிறப்பு. பித்ரு பூஜை செய்வதீங்கன்னா முன்னோர்களின் ஆசையை பெறலாம். இந்த காரியங்களுக்கு தட்சிணாய காலம் ஆடி அமாவாசை உகந்த நாளாக இருக்கு. இந்த நாள நீர்நிலையில பித்ரு பூஜை செய்து வேத விற்பனையாருக்குரிய சம்மானம் அளித்த பின் அன்னதானம் செய்வதோ, மாற்றுத்திறனாளிகளுக்கு வசதிக்கேற்ப ஆடை தானம் கொடுப்பதோ முன்னோர்களை மகிழ்ச்சி தருங்க. இந்த ஆடி முதல் தை மாதம் வரை தேவர்கள் ஓய்வெடுக்கக்கூடிய ஐதீகம். அப்போது நம்முடைய முன்னோர்கள் நம்மை காப்பதாக பூலோகத்துக்கு வருவாங்க. அப்படி அவங்க வரப்போகும்போது ஆடி அமாவாசை தினத்துல வழிபட வேண்டும்னு சாஸ்திரங்களை வலியுறுத்திருக்கு. இந்த நாள்ல நீர்நிலைகளை பிதிர் பூஜைகள் மேற்கொள்ளப்பட்ட பின் வீட்டுக்கு வந்ததுமே பூஜையறையில அவங்க நினைச்சு தலைவாழை இலையில பலவிதமான காய்கறிகளாய் சமைத்து வடை பாயாசத்தோடு பெரிய அளவில் படையல் போட்டு வழிபடுங்க. அவரவர் குல வழக்கப்படி இந்த பூஜையை நீங்க மேற்கொள்ளலாம். இதனால முன்னோர்களின் ஆசி நமக்கு கிடைப்பது மட்டும் இல்லைங்க. இந்த வழிபாடு பார்த்தீங்கன்னா இல்லத்துல உள்ளவங்களுக்கு சௌபாக்கியத்தை தரும். வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் விலகிடுங்க. அது மட்டும் இல்லை, இந்த அமாவாசை என்று பார்த்தீங்கன்னா மறக்காம குலதெய்வ வழிபாடு வீட்டிலேயே செய்வது ரொம்பவே சிறப்புங்க. அமாவாசை நாள்ல குலதெய்வத்தை எளிமையாக உங்க வீட்டு பூஜை வழிபடலாம். குலதெய்வம் இல்லைன்னா நமக்கு எந்த ஒரு தெய்வத்தினுடைய பலனும் இருக்காது. அமாவாசையில வழிபாடு இப்படி செய்தா கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன? ஒவ்வொரு அமாவாசைக்கும் இந்த பிரபஞ்சம் முழுவதும் விசேஷ சக்திகள் நிறைந்து இருக்குங்க. அமாவாசை போல பௌர்ணமியிலும் இந்த பிரபஞ்ச சக்தி அதிகரித்து இருக்கும். அமாவாசையில வழிபாடு முறைகளும் விசேஷமான பலனை தரும்னு சொல்லுவாங்க. இந்த நாள குலதெய்வ பூஜையை எப்படி வீட்டில் செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கலாங்க. அமாவாசை தோறும் கட்டாயம் பித்ரு தர்ப்பணம் கொடுப்பது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, உங்களுடைய சந்ததியினருக்கும் நல்ல ஒரு பலனை கொடுக்கும். பித்ரு தர்ப்பணம் செய்ய மறந்தவங்க பித்ரு சாபத்திற்கு ஆளாக நேரிடும். இதனால தான் குடும்பத்தில் பிரச்சனைகளும் நிம்மதி இல்லாத இருக்கும். எனவே தவறாம ஒவ்வொரு அமாவாசை தினத்திலும் உங்க முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரை இறைத்து எளிதாக வீட்டிலே கூட பூஜை செய்து வழிபடுங்க. பித்ருனா நம்முடைய முன்னோர்கள் தாங்க. அமாவாசை தினத்துல நம்ம வீட்டு வாசல நிற்பதாக சொல்லப்படுது. அவங்களுக்கு பிடித்த உணவுகளை சமைச்சு படையலிட்ட பின்னர் காகத்திற்கு முதல் உணவிட்டீங்கன்னா சிறப்பான பலன் உண்டு. இந்த நாள் முழுவதும் உணவேதும் உண்ணாம தினமும் மந்திரங்களை உச்சரித்து விரதமிருந்து வழிபட்டு வந்தா சகல சௌபாக்கியம் உண்டாங்க. அமாவாசையில விரதம் இருக்க சிறந்த நாளாக இருப்பதால இந்த பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து விசேஷ சக்திகளை கொடுக்குங்க. இது உங்களில் இருக்கக்கூடிய கெட்ட சக்தியை விலக்கி வீட்டை சுத்தம் செய்ய இந்த நாளில் தண்ணீரோடு பார்த்தீங்கன்னா சிறிது அளவு கல்லுப்பு சேர்த்து துடைத்து எடுத்துடுங்க. காலை மாலை இரு நேரமும் பூஜையில் விளக்கேற்றி வழிபடுங்க. குறிப்பாக இந்த நாளில் விரதம் இருப்பவங்க விரதம் இல்லாதவங்க யாராக இருந்தாலோ புலால் உணவை தவிர்க்க பாருங்க. காகத்திற்கு கட்டாய சாதம் வைத்த பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் விரதத்தை நிறைவு செய்துக்கலாம். அமாவாசையின் ஒளியின் போது புலால் உணவு உண்ணும் போது உடம்புல ஒருவித அசௌகரியம் உண்டாகும். அறிவியல் ரீதியாக உண்மை என்பதால அமாவாசை தினத்துல நீங்க அசைவ உணவை உண்ணாம இருக்க பாருங்க. அதிலும் பூண்டு, வெங்காயம் போன்ற பொருட்களை சேர்த்த சைவ உணவையும் தவிர்ப்பது நல்லது. அமாவாசை நாளில் சாப்பிடக்கூடாத பொருட்கள் இதுன்னு சொல்லுவாங்க. மேலும் வீட்டில் நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்க இந்த நாளில் மந்திர ஸ்லோகங்களை உச்சரிப்பதோ இல்லை ஒலிக்க விடுவதோ செய்யலாம். உங்களுக்கு தெரிந்த சிறு சிறு மந்திரங்களை கூட அமாவாசை நாளில் உச்சரித்து பாருங்க. நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும்.
பொன்பொருள் சேரவோ சகல சம்பத்தும் கிடைக்கவோ குலதெய்வ அருள் பெறவோ குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. அதற்கு ஒரு மண்பானையில் இல்லைன்னா செப்பு பித்தளை கலசத்தில் தண்ணீர் வச்சு பூஜை அறையில் வையுங்க. அதில் குலதெய்வத்தை நினைத்து அவகானம் செய்துக்கோங்க. பிறகு விளக்கேற்றி தீப வழிபாடு செய்து குலதெய்வ வழிபாட்டை நிறைவு செய்துக்கலாம். உங்களால் முடிந்த நெய்வேத்தியம் வைத்து வழிபடுங்க. அப்படி இல்லைன்னா சிறிது கற்கண்டு வாங்க வைத்து குலதெய்வத்துக்கு நெய்வேத்தியமாக படைத்து வழிபடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு உங்களுடைய வீட்டில் முன்னோர்களுக்கோ தவறாமல் இந்த ஆடியோ அமாவாசையில் தர்ப்பணமோ திதியும் கொடுத்துடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.